பெங்களூர் மாநகரம் தமிழர்கள் இந்தியாவில் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம்னா, அதாவது தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்களில் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம்னா அது இந்த பெங்களூர் மாநகரம் தான். அதற்கு காரணம் அங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ். இதை தவிர கர்நாடகா மாநிலத்தோடைய முதுகெலும்பாகவும் இந்தியாவுடைய ஹைடெக் ஹப்பாகவும் செயல்படுற இந்த பெங்களூர் மாநகரம் பல இளைஞர்களுடைய கனவுகளை பூர்த்தி பண்ணி அவங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குற ஒரு அற்புதமான நகரமாக இப்போ வரைக்கும் அது திகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பெங்களூரில் தான் ராமூர்த்தி நகர் ஏரியாவில் சுப்பிரமணிய லே அவுட்ல ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல சங்கால்ப் நிலையா அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த அபார்ட்மெண்டோடைய செகண்ட் ஃப்ளோர்ல டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு பிளாட்ல 34 வயது இருந்த சர்மிளா குசலப்பா அப்படின்ற பொண்ணும் பல கனவுகளை சுமந்தபடி பல வருடங்களா இந்த பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்க கூட அசாமை பூர்வீகமாக கொண்ட ஒரு பொண்ணும் இவங்களோட சேர்ந்து தங்கியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா, ஒரு ரூம்ல இந்த சர்மிளாவும் இன்னொரு ரூம்ல அந்த அசாமை சேர்ந்த பொண்ணும் வேலை பார்க்கறாங்க. ரெண்டு பேருமே வேற வேற கம்பெனில வேலை பார்க்கறாங்க. இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம 18 மாசமா இதே பிளாட்ல தங்கியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த பிளாட்டை பத்தி சொல்லணும்னா, இவங்களுடைய வீட்டு வாசலுக்கு எதிர ஒரு 3 அடி இருக்கக்கூடிய ஒரு வராண்டா இருக்கும். அதாவது கைப்பிடி சுவரோட எல் ஷேப்ல ஒரு வராண்டா மாதிரி இருந்திருக்கு. அதுல தான் இவங்க செடிகள்லாம் வைப்பாங்க. இதை தவிர துணி காய போடணும்னா அங்கதான் வந்து போடுவாங்க. மேற்கொண்டு அந்த செகண்ட் ஃப்ளோருடைய படிக்கட்டுல இருந்து இவங்களுடைய பிளாட்டு கிட்ட வரும்போதே ஒரு இரும்பு கிரில் கேட் இருக்கும். அந்த கிரில் கேட்டை திறந்துட்டு தான் இந்த வராண்டால நின்னபடி அவங்களுடைய வீட்டையே திறக்க முடியும். மேற்கொண்டு அந்த வராண்டா வந்து எது வரைக்கும் போகுதுன்னா, எல் ஷேப்ல உள்ள இருக்கிற ரூமுக்கு பால்கனி செட்டப்போட அதை கட்டி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த பால்கனி செட்டப் இருக்கக்கூடிய ரூம்ல தான் அசாமை சேர்ந்து அந்த பொண்ணு தங்கியிருக்காங்க. இவங்க தங்கியிருந்த அந்த ரூமுக்கு வந்து பிரெஞ்சு விண்டோ, அதாவது கிரில் எதுவுமே இல்லாம ஓப்பன் விண்டோவா தான் இருந்திருக்கு. ஷர்மிளா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லிவிங் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல அட்மாஸ்பியரோட ஒரு நல்ல வீட்டில் ஒரு டீசென்டான லைஃபை தான் இந்த ரெண்டு பேரும் அந்த ஃப்ளாட்ல வாழ ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா 1.5 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 14, 2025 அன்னைக்கு அசாமை சேர்ந்த அந்த பொண்ணு தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷர்மிளா மட்டும் அந்த அபார்ட்மெண்ட்ல தன்னந்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃப்ல அந்த ஒரு கொடூர சரிதத்தை எழுத போற புது வருடத்தோடைய 3வது நாளும் அந்த பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் தனியா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஷர்மிளாவுக்கு அது பெருசா தெரியவே இல்லை. அவங்க வேலைக்கு போறது, இந்த வீட்டில் வந்து தங்குறது, சமைச்சு சாப்பிட்றது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் அவங்களுடைய டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவங்களுடைய வீட்டு மெயின் டோருக்கு ஆப்போசிட்லயே, அதாவது அந்த வராண்டா கிட்டேயே சில செடிகள்லாம் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அது வளர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி உங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியா நியூ இயர் முடிந்து அடுத்து 2-3 நாட்கள்ல ஜனவரி 3, 2026 அன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போயிட்டு ஈவினிங் நேரத்தில் தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்ததை அக்கம் பக்கத்தில் இருந்த சில பேரும் பார்த்துருக்காங்க. பட் அதுதான் அந்த பொண்ணை கடைசியா உயிரோட நடமாட்டத்தோடைய பார்த்த தருணம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இரவு உணவுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க நிம்மதியா உறக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா 10:30 மணிக்கெல்லாம் அவங்களுடைய பிளாட்ல இருந்து ஒரு பயங்கரமான கருப்பு புகை அந்த பால்கனி செட்டப்போட ஷர்மிளாவுடைய ரூம்மேட்டான அசாம் பொண்ணு தங்கியிருந்த அந்த ரூம் இருக்குன்னு சொன்னால, அந்த ரூமோடைய விண்டோ வழியா கருப்பான புகை வரத இரவு நேரத்துல 10:30 மணிக்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் பார்த்துருக்காங்க. என்னடா அது திடீர்னு இந்த மாதிரி புகை வருது, ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் நமக்கு கேட்கிற மாதிரி தெரியலையே, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது அலறல் சத்தமோ எதுவுமே கேட்காம இப்படி அமைதியா அந்த புகை வருதே, அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்களா அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் அந்த வீட்டை நல்லா உத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேரடியா அந்த அபார்ட்மெண்டோடைய ஓனரான விஜேந்திரா கிட்ட போயிட்டு இது மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஷர்மிளா அந்த இடத்துல தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா அந்த ஓனருமே அக்கம்பக்கத்தில் இருந்த ஆட்கள் கூட செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அவங்களுடைய அந்த பிளாட்குள்ள நுழையணும்னா வராண்டா கிட்ட ஒரு கிரில் கேட் இருக்குன்னு. அந்த கிரில் கேட் வந்து அன்னைக்குன்னு பூட்டி தான் இருந்திருக்கு. ஸோ இதனால இவங்களால
அவங்களால ஓபன் பண்ண முடியாமலும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாமலும் அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர சர்மிளாவுடைய செருப்பு வராண்டா கிட்ட கிடக்கு. அந்த வீடு உள்பக்கமா தாப்பா போட்ட மாதிரி இருக்கு. அதே சமயம் சர்மிளா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே சில பேர் பார்த்திருக்காங்கல்ல. இதனால சர்மிளா வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு உடனடியா விஜேந்திரா ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்றாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலை கொடுக்கிறாரு. அடுத்ததா தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசரும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த கிரில் கேட்டை உடைச்சிட்டு அந்த மெயின் டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த வீடு பயங்கர கருப்பா சாம்பலாவும் புகை மூட்டமாவும் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த வீட்டோடைய லிவிங் ஹால்ல நுழைஞ்சதுக்கு பிறகு ஓபன் கிச்சனா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குமே போயிருந்திருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் அந்த அடுப்படிக்கு கீழே இந்த ஷர்மிளா உடம்புல எந்தவித அசைவுமே இல்லாம மர்மமான முறையில் அன்கான்சியஸா இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வீட்டுக்குள்ள எப்படி ஃபயர் ஆயிருக்கும் அப்படின்ற கன்ஃபியூஷனோடையே தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கும் போலீஸ் சைடுல இருந்து தகவல் கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு கூட தங்கியிருந்த அசாமை சேர்ந்த பொண்ணுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. அதன் பிறகு இந்த ஷர்மிளா கூட யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்க எல்லாருமே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஷர்மிளாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா அப்படின்னு மருத்துவர்கள் டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் ஷர்மிளாவுக்கு என்ன நடந்துச்சு? ஃபயர் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்களா? அப்படி இல்லைன்னா வேற யாராவது அந்த வீட்டுக்குள்ள வந்து ஃபயர் பண்ணிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்களா? இப்படி எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் போலீஸ் இந்த வழக்கை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2026 தொடக்கத்திலேயே இப்படி ஒரு சம்பவத்தை கர்நாடகா மக்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். முக்கியமாக ஒவ்வொரு கேஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக என்ன உங்களுக்கு ஒப்பீனியன் தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ராமூர்த்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரான சதீஷ் அவர்கள் தன்னுடைய டீம் கூட இந்த வழக்கை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக அந்த வீட்டில் இருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த இடத்துல ஃபயர் எப்படி ஆணுச்சு அப்படிங்கிறத ஒரு பக்கம் தீவிரமாக தேட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஷர்மிளாவை பற்றி சொல்லணும்னா இவங்க அதே கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தட்சிண கன்னடா அப்படின்ற மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க. மேற்கொண்டு ஷர்மிளாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு ஷர்மிளாவுக்கு திருமணம் ஆகாததுனால ஒருவேளை அவங்களுடைய காதலன் யாராவது இதை பண்ணியிருப்பானோ அப்படின்ற கோணத்திலுமே போலீஸ் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணி பார்த்தப்போ புகை அதிகமாக இருந்ததுனாலையும் அங்க இருக்கிற பெட் எல்லாமே எரிஞ்சு போய் சாம்பலா இருந்ததுனால ஒருவேளை ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இது ஃபயரா இருந்திருக்கலாம். அந்த புகையில இருந்து இவங்களால வெளிவர முடியாம மூச்சு திணறி இறந்து போயிருக்கலாம். அதாவது அந்த புகையினால கார்பன் மோனாக்சைடு அதிகமாகி ஆக்சிஜன் சுவாசிக்க முடியாம இந்த பொண்ணு சஃபர் ஆகி அந்த வீட்டுக்குள்ளேயே மூச்சு திணறி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் நினைச்சாங்க. பட் இப்படி ஒரு நினைப்புல போலீஸ் இருக்க ஆரம்பிச்ச நேரத்துல தான் இந்த ஷர்மிளாவுடைய நெருங்கிய நண்பரான ரோஹித் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எனக்கு என்னவோ ஷர்மிளாவுடைய மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால இந்த வழக்க மர்டர் மோட்டிவ்லயே விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருந்திருக்காரு. அது வரைக்கும் இயற்கையான மரணமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போலீஸுக்கு இதுக்கப்புறம் தான் இந்த வழக்குடைய வீரியமே புரிய வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து போலீஸ் சைடில் இருந்தோம் இந்த வீட்டில் எப்படி ஃபயர் ஏற்பட்டுச்சு, எந்த இடத்துல இருந்து ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஷர்மிளாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதனால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வர வச்சு இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி சில டிவைஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டில் வயர் எதுவுமே பொசுங்கின மாதிரியான எந்த ஒரு தடையுமே தெரியல. எல்லா சுவிட்ச் போர்டுமே நல்லா தான் இருக்கு. எதுவுமே எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரியான எந்த ஒரு தடயத்தையுமே
கொடுக்கவே இல்லை. இதை தவிர அந்த பொண்ணு கிச்சன் கிட்ட இறந்து கிடந்தாங்கள, அந்த கிச்சன் கிட்ட போய் பார்க்கும்போது தான் பால் வந்து பொங்கி கீழே ஊத்துன மாதிரி தெரியுது. ஒருவேளை கேஸ் லீக் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆயிருக்குமோ அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினைச்சாங்க. ஆனா அந்த கேஸ் ஸ்டவ்வுடைய நாபு வந்து ஆஃப்ல தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஷார்ட் சர்க்கியூட்டாலேயோ இந்த கேஸ் லீக் ஆனதுனாலயோ ஃபயர் ஆகவே இல்லை, சம்திங் வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் போலீஸ் அதிகாரிகள் முதற்கட்டமாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தவிர ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியோ, அதாவது டோரை உடைச்சிட்டோ விண்டோவை உடைச்சிட்டோ நுழைஞ்ச மாதிரியான எந்த ஒரு தடையுமே தெரியவே இல்லை. எல்லாமே பக்காவா சீல் பண்ணப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுமே வர வச்சு அவங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சோதனைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இன்னும் இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி பார்த்ததுல தான் லிவிங் ஹால்லையோ கிச்சன்லையோ இந்த சர்மிளாவுடைய ரூம்லையோ எந்த பொருட்களையுமே எரியவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பால்கனி செட்டப்போட இருக்கக்கூடிய சர்மிளாவுடைய ரூம்மேட்டான அசாம் பொண்ணுடைய ரூம்ல தான் பயங்கரமா ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ரூம்ல இருந்த பெட், அந்த ரூம்ல இருந்த பில்லோ, இதை தவிர சர்மிளாவுடைய துணிகள், அந்த ரூம்குள்ள இருந்த துணிகள் எல்லாமே ஒரு இடத்துல வச்சு எரிச்ச மாதிரி தான் தெரியுது. அதோடைய புகையும் சாம்பலும் தான் அந்த வீடு முழுக்க பரவி இருந்திருக்கே தவிர லிவிங் ஹால்லையோ கிச்சன்லயோ இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எதுவுமே எரியவே இல்லை. லிவிங் ஹால்ல இருக்கிற சோஃபா கூட எரியல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த அசாம் பொண்ணுடைய ரூம்ல யாரோ வேணுமுனே ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்மிளா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் அதுக்கான பதில்கள் எல்லாமே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, இந்த சர்மிளாவுடைய தோள்பட்டையிலையும் அவங்களுடைய கையிலையும் சில கீறல்கள் இருக்கு. விச் மீன்ஸ் அவங்க வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா அந்த கில்லர் கூட சண்டை போட்டிருந்திருக்காங்க. இதை தவிர அவங்களுடைய நுரையீரல்ல எந்த ஒரு கார்பன் பார்ட்டிகல்ஸுமே இல்லை. அதாவது ஒருவேளை மூச்சு திணறி அந்த பொண்ணு அந்த வீட்டில் இறந்து போயிருந்தாங்கன்னா, அந்த புகையினால மூச்சு விட முடியாம இறந்து போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கார்பனுடைய பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த புகையில இருக்கக்கூடிய சில பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்களுடைய நுரையீரல்ல எங்கேயாவது போய் ஒட்டி இருந்திருக்கணும். ஆனா அப்படி எந்த ஒரு ட்ரேசஸுமே அவங்களுடைய நுரையீரல்ல காணப்படவே இல்லை. ஆக மொத்தம் இந்த பொண்ணு இந்த ஃபயர் ஏற்படுவதற்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படிங்கிறத திட்டவட்டமா போஸ்ட்மார்ட்டத்தில் அடிச்சு சொன்னாங்க. ஸோ மேற்கொண்டு இந்த ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இறந்து போயிருக்கணும்னா, யாரோ கழுத்தை நெரிச்சோ, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மூக்கையும் வாயும் ஒன்னா சேர்த்து பொத்திருந்தா ஆக்சிஜன் கிடைக்காம சஃபர் ஆகி எப்படி இறந்து போவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு இறந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு சில விஷயங்கள் தெரிய வர ஆரம்பிச்சது. அது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் அவ்வளவு நேரம் அந்த வீட்டை தேடினதுல சர்மிளாவுடைய மொபைல் போன் எதுவுமே அந்த இடத்துல இருந்து கிடைக்கவே இல்லை. இதை தவிர அந்த பால்கனி இருக்கிற ரூம் கிட்ட தான் ஃபயர் ஆயிருந்ததுனால கில்லர் ஏன் அந்த ஓப்பன் விண்டோ வழியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அபார்ட்மெண்டோடைய படிக்கட்டுல இருந்து இவங்களுடைய பிளாட்டுக்கு வரும்போது அந்த வராண்டா கிட்ட ஒரு கிரில் கேட் இருக்குமே தவிர அந்த ரூமோடைய ஓப்பன் விண்டோ கிட்ட எந்த ஒரு கிரில் கேட்டுமே கிடையாது. ஸோ இதனால ஈஸியா ஒரு ஆள் இந்த ஸ்லைடிங் டோரை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு தடயங்கள் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த வீட்டையுமே கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடிங் விண்டோ டோரை வந்து சாத்திட்டு அந்த கில்லர் எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்துக்கு போலீஸ் வர ஆரம்பிச்சாங்க. பட் இந்த மாதிரியான தேரியில இருந்தாலுமே கில்லரை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஃபயர் ஆயிருந்ததுனால கில்லர் வந்து ஃபிங்கர் பிரிண்டோ டிஎன்ஏவோ எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவா ஸ்மார்ட்டா இதை பண்ணியிருந்திருக்கான். இதன் காரணமா சர்மிளாவுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கடைசியா யார்கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கும் வேற யாருக்காவது அடிக்கடி கான்வர்சேஷன், ஹீட்டடான கான்வர்சேஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அப்படி எதுவுமே போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால அந்த பொண்ணுடைய மொபைல் எப்பயாவது ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பார்வையோட போலீஸ் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தீவிர முயற்சிக்கு ஏற்கிற மாதிரி சரியா 6 நாட்கள்ல அதுக்கான கூலி போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது வரைக்குமே போலீஸ் கில்லர் ஒருவேளை வேறு மாநிலத்தை சேர்ந்தவனா இருப்பானா, அப்படி இல்லைன்னா இந்த அசாம் பொண்ணா இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வெளியூரா இருப்பானா அப்படின்னு எக்கச்சக்கமா மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் கில்லர் வேற யாருமே கிடையாது, அதே வராண்டாவுக்கு பக்கத்துல எகிரி குதிச்சா இருக்கக்கூடிய மொட்டை மாடி, அதாவது பக்கத்து வீட்டுல தான் அந்த கில்லர் தங்கியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா போலீஸ் சர்மிளாவுடைய பக்கத்து வீட்டுக்கு போய் பார்க்கும்போது 18 வயது நேர்ந்த கர்னல் குறை அப்படின்ற 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனை போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் சர்மிளா மொபைலோட கைது பண்ணியிருந்திருக்காங்க.
தொடர்ந்து அந்த பையன்கிட்ட துருவி துருவி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்றா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இதை தவிர அந்த பையனை பற்றி சொல்லணும்னா 10ஆம் வகுப்பில் 97% கிட்ட மார்க் எடுத்திருந்திருக்கான். மேற்கொண்டு இவங்களுடைய அம்மா சிங்கிள் மாமா இவனை தன்னந்தனியாக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பையனுக்குமே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கு. ஸோ இப்படி இவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிற நேரத்தில் எதுக்காக இந்த பையன் கொலையில் ஈடுபட்டான்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான பதில்களை இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். இந்த கர்னலுடைய சொந்த பூர்வீகமான மாவட்டம் அதே கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டம். மேற்கொண்டு இவங்க அப்பா அம்மாக்குள்ள ஏற்கனவே பிரிவுகள் ஏற்பட்டுட்டதுனால அம்மா கூட தான் இந்த பையன் தங்கியிருக்கான். மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெங்களூருக்கு இந்த அம்மாவும் பையனும் இந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு எப்படி சர்மிளா 18 மாசமா அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த கர்னலும் அவங்களுடைய அம்மாவும் 2 வருஷமா இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. சர்மிளா 32 வயசுல இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த பையன் 16 வயசுல இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ இதனால தன்னை விட 16 வயசு கம்மியான இந்த பையனை ஒரு தம்பி மாதிரி தான் சர்மிளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதை தவிர கர்னலுடைய அம்மா கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சர்மிளாவுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா 2 பேரும் அடிக்கடி சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாண்டிங்கோட தான் இந்த பையனுடைய அம்மா கூட இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் அடிக்கடி இவன் படிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வருவான். அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறண்டால சில செடிகள்லாம் சர்மிளா வளர்த்துக்கிட்டு வராங்கல்ல, அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக வருவாங்க, அப்படி இல்லைன்னா துணி காய போறதுக்காக வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த பையனை பார்க்கும்போது லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. பட் இந்த பையனுக்கு அது எல்லாமே நாளாக அந்த பொண்ணுக்கு தான் மேல விருப்பம் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கான். மேற்கொண்டு அவனுடைய வயசு கோளாறுனாலையும் இன்டர்நெட்ல சில வீடியோஸ்லாம் பார்த்ததுனாலையும் சர்மிளாவை எப்படியாவது நம்ம அடைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் அந்த சின்ன பையனுடைய மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது. இப்படியே நாட்கள் போக போக இந்த அசாம் பொண்ணு ஊருக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் சர்மிளா மட்டும் தான் தனியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சர்மிளாவுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள தனக்கு ஏற்ற மாதிரியான இச்சைக்கு பயன்படுத்திடணும் அப்படின்னு அந்த பையன் தப்பான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிச்சான். பட் சர்மிளாவை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் மேலே எந்த அட்ராக்ஷனும் கிடையாது. இவனுக்கு தான் சர்மிளா மேலே தன்னை விட 16 வயசு மூத்த பொண்ணான சர்மிளா மேலே ஒரு தவறான அட்ராக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இதனால அந்த அசாம் பொண்ணு ரூம்மேட் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஜனவரி 3, 2026 அன்னைக்கு 9:30 மணிக்கு இவனுடைய வீட்டு மொட்டை மாடியில இருந்து எகிரி குதிச்சு அவங்களுடைய வராண்டா கிட்ட போயிருந்திருக்கான். அப்போ அந்த மெயின் டோரான உடன் டோர் லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. இதனால அந்த வராண்டாலேயே நடந்து அந்த கிரில் கேட் எதுவுமே இல்லாத அந்த பால்கனி கிட்ட ஓபன் விண்டோ கிட்ட வந்திருக்கான். பட் அந்த ஸ்லைடிங் டோருமே திறக்க முடியாத மாதிரி இருந்தாலும் இவன் படிக்கிற இடத்துல அதே மாதிரி டோர் இருக்கிறதுனால அது எப்படி திறக்கலாம் அப்படின்ற ஐடியா இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த ஸ்லைடிங் டோரை திறந்துட்டு எகிரி குதிச்சு இந்த அசாம் பொண்ணுடைய ரூம்குள்ள குதிச்சு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது கிச்சன்ல சர்மிளா பால் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல பின்பக்கமா அந்த பொண்ணை போய் கட்டி பிடிச்சதுமே ஷர்மிளாவுக்கு பயம் தாங்க முடியல. அதிர்ச்சியில அவன் கையை விலக்கி விட்டுட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் பக்கத்து வீட்டு பையனானா தான் தம்பி மாதிரி நினைக்கிற இந்த கர்னலை பார்த்துட்டு நீ எப்படிடா இங்க வந்த, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பட் அது எதுக்குமே அவன் பதில் சொல்லாம எனக்கு தேவை இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மறுபடியுமே இவன் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அந்த நேரத்தில் ஷர்மிளா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அப்ப கூட அந்த பையன் அதை கேட்காம தொடர்ந்து வெறி பிடிச்ச மாதிரி ஷர்மிளா கிட்ட தவற நடக்கும்போது தான் ஷர்மிளா உடனடியாக கத்த ஆரம்பிச்சாங்க. இதனால பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுடைய வாயையும் மூக்கையும் ஒன்னா பொத்தி அவங்கள துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறமும் என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்திலேயே அவன் இருந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் நம்ம ஒருவேளை மாட்டிப்போமோ, அதனால மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் ஷர்மிளாவுடைய சில துணிகள் எல்லாத்தையுமே கழட்டி இருக்கான். அதாவது இவனுடைய டிஎன்ஏவோ இவனுடைய சாம்பிள் எதுவுமே அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய சில துணிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வந்திருந்ததுனால அதையுமே ஒரு துணியால தொடச்சிருக்கான். அந்த துணி எல்லாத்தையுமே சேர்த்து அந்த அசாம் பொண்ணுடைய ரூம்ல போயிட்டு கொளுத்தி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் பால் பொங்குன மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணிட்டு ஆஃப் பண்ணியிருக்கான். ஸோ இதை வச்சு வெளியில இருந்து ஒரு ஆள் பார்க்கும்போது பால் பொங்கிருக்கு, அதுல அந்த கேஸ் ஃபயர் ஆகிக்கிட்டு இருந்தது ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கேஸ் லீக் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகி வீட்டில் ஃபயர் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற
மாதிரி ஒரு செட்டப்பா இருக்குன்னு நினைச்சு இவன் எந்த வழியா அந்த விண்டோ வழியா வந்தானோ அதே மாதிரி அந்த விண்டோவை லாக் பண்ணிட்டு எகிரி குதிச்சு அந்த வராண்டால இருந்து தன்னுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவனும் அந்த பதட்டத்திலேயே பயத்திலேயே உடனடியாக குளிச்சிருக்கான். அவனுடைய துணிகள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திருடிட்டு வந்த ஷர்மிளாவுடைய மொபைல் போனுமே வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் 6 நாட்கள் கழிச்சு யதார்த்தமா ஷர்மிளாவுடைய மொபைலை ஆன் பண்ணும்போது போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் கிட்ட இருந்து இந்த மொத்த வாக்குமூலத்தையுமே பெற்றிருந்திருக்காங்க. தன்னுடைய மகனுக்காக தானே பெங்களூர்ல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு தான் மகன் பண்ண தவறு நினைச்சு இந்த பையனுடைய அம்மா பயங்கரமா வேதனைப்பட்டிருக்காங்க. அவங்க தற்போதைக்கு வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. தற்போதைக்கு இந்த பையனுக்கு 18 வயசு முடிஞ்சிட்டதுனால BNS 103-238-64/2 66 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி தற்போதைக்கு இந்த பையனை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமே அந்த டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான பருவம்னு கூட சொல்லலாம். அதற்கு காரணம் அந்த நேரத்தில் அவனுக்கு சரியான முடிவுகள் எடுக்க தெரியாது, சரியானபடி பேச தெரியாது, சரியானபடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கும்போது பல விஷயங்கள் நம்முடைய லைஃப்லேயே எதிர்கொண்டிருப்போம். ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ காதலிக்கிறோன்னு போயிருப்போம், சம்மந்தமே இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாலாம் இமேஜினேஷன்லாம் பண்ணியிருப்போம். பட் ரியாலிட்டியில் அது எதுவுமே நடந்திருக்காது. இதை தவிர நம்முடைய உயிரை மாற்றிக்கிறதுக்கு நாமளே முயற்சி பண்ணியிருக்கலாம், தப்பான முடிவுகள் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரியான பல தவறான முடிவுகளை நம்ம டீனேஜ் பருவத்தில் எடுத்திருப்போம். பட் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு மெச்சூர் ஆகும்போது தான் நம்ம என்னடா இந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். கர்னல் மாதிரி டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் இந்த மாதிரி தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான். அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்கோமோ அப்போதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சிக்கிக்காம இருக்க முடியும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளை பசங்க கிட்டையும் இதெல்லாம் பண்ணுறது தப்பு, இப்படி பார்க்குறதும் தப்பு, ஒரு ஆள் உன்னை பார்த்து நல்லா சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து தவறான எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத ஓப்பனாக எடுத்து சொல்லி ஒவ்வொரு ஆம்பளை பசங்களை வளர்க்குறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஷர்மிளாவுக்கு நடந்த மாதிரி இனி வரும் காலத்தில் வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா ஆம்பளை பசங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய பசங்க கிட்ட ஓப்பனாக அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறது என்னைய கேட்டால் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இவனுடைய இந்த பருவ கோளாறு, ஆர்வ கோளாறு, தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்னால எந்தவித தவறுமே பண்ணாத ஷர்மிளா அநியாயமா கொலை பண்ணிருக்கானா அதை என்னைக்குமே மன்னிக்க முடியாது தான். பட் லேட்டரா தான் பண்ணது தப்பு அப்படிங்கிறத அவன் மெச்சூர் ஆகும்போது கண்டிப்பா புரிஞ்சுப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த பையன் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லயும் ஏதாவது நடந்திருந்தா அதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.